இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. உட்கார். அட உட்காருமா. என்னங்க உங்க பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? வளர்த்தி தேவி மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. சரணம் படுத்துற அவன் கிடக்கிற சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? என்ன இது? என்ன என்ன ஆச்சு? எனக்கு பயமா இருக்குங்க. என்ன பாம்பா பேரா? இதுக்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ண? சொல்ல மாட்டேன். பின்ன சோபாவுக்கு போனா சோபாவுக்கு வருது, படுக்கைக்கு போனா படுக்கைக்கு வருது. அது மீசை வச்சுட்டு ஊங்கறத பார்த்தா நம்ம ராதாவோட அப்பா ஞாபகம் வருது. டாடி எடுங்க, டாடி எடுங்க, டாடி எடுங்க, டாடி எடுங்க, எடுங்க. எவ்வளவு பெருசுப்பா, எவ்வளவு பெருசுப்பா. புள்ள பயந்து போயிருக்கிறான். போய் குடும்பம் கொடு. நல்ல அப்பா நல்ல புள்ள. நல்லா இருந்த ஃப்ளவர் வாச போட்டு உடச்சு வச்சுக்கான். உனக்கு என்ன உங்க அப்பா வீட்டுல நிறைய கரப்பா பூச்சி. அவளும் அவனும் கிணத்துக்கடியில இருந்து அப்படியே பின்னிக்கிட்டு பொடி பின்னாமலேயே மேல வராங்க. எப்படி கதை? வா மட்டும் அபாத மூவின்னு ஒரு படம் டாப்பா இருந்தான். வரீங்களா? போலாம். சரி போங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஏன்பா நீ வரலையா? நோ, அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்காம நான் எங்கேயும் வர மாட்டேன். இன்னும் ஸ்கூல் பையனா நீ? அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு? தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லுவாங்க. அப்பா கிட்ட போய் தூக்கு தோள. தோளுக்கு மிஞ்சிட்டா அப்பா தம்பி ஆயிடுவாரா? அப்பா என்னைக்கு அப்பா தான்டா. எல்லாரும் சொன்னாங்கடா, நான் கேட்கல. இப்பதான் தெரியுது இது அப்பா புள்ளன்னு. எல்லாரும் சொல்லட்டும், நீ சொல்ல. எனக்கு என்ன, நான் அப்பா புள்ளதான். எங்க அப்பா மேல எனக்கு பிரியம். அதனால தான் அவர் என் மேல உயிரே வச்சிருக்காரு. நிறைய செல்லம் கொடுக்குறாரு. உங்களை மாதிரி அப்பா ஏமாந்தா துட்டை திருடுறது, மாட்டிக்கு நான் உதவாங்கிறது, அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். நாங்க இப்படி இருந்தாதான் உனக்கும் எங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அந்த டிஃபரன்ஸ் நீயே வச்சுக்கோ. இப்ப நம்மள வீட்டுக்கு விடு. இந்த கேஸ் அப்பா படத்துக்கு வராது, அப்பாவை தேடி போகுது. நம்ம போலாம். ஐயோ போதுமே, சாப்பிடுற. அம்மா உனக்காக ஸ்பெஷல்லா நல்லது. லிவர்ல எல்லா சத்து இருக்கு. சாப்பிடு. கொஞ்சம் உப்பு கொண்டா. சாப்பிடு. முட்டையில முள்ளு. முட்டையில முள்ளு இல்ல கண்ணா, அது ஓடுது. எடுத்துறேன். இப்ப சாப்பிடு. மீன் சாப்பிடு. நான் ஜோரா செஞ்சுருக்கா பாரம்மா. முள்ளு குத்தம். முள்ளு இல்லாம சாப்பிடுறேன். சின்ன பிள்ளை மாதிரி. சின்ன பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? பெரியவங்களை முள்ளு குத்தாதான். குத்தாது. சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு நீங்க ஊட்டி விடுறத யாராவது பார்த்தாங்கன்னா சிரிக்க போறாங்க. என்ன தப்பு? முள்ள எடுத்து சாப்பிட தெரியல அவனுக்கு. முள்ளு இல்லாம ஊட்டின என்ன அவனுக்கு எப்படி சாப்பிட தெரியும்? ஆனா சாப்பிட தனியா விட்டாதானே. முருங்கா இருக்கிற சதையை நீங்க தான் பழிச்சு ஊட்டுறீங்க. நானும் டேடி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது மம்மிக்கு பொறாமை. ஓட்டணும் சரி. எனக்கு ஒண்ணு பொறாமை இல்லடா, வயிற்றுல இருக்கு. இப்படி உங்க அப்பா நிழலே இருந்தீங்கன்னா எப்பதான உலகத்தை புரிஞ்சுக்க போறேன். இத பாருங்க, நீங்க இனிமே இவனுக்கு ஊட்டி விடுறத நான் பார்த்தேன். 2 பேரும் ஹோட்டலுக்கு தான் போகணும். சரவணா, சிக்கன் அம்மா ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க. சாப்பிடுங்க. சரவணா, என்னடா அம்மா எலும்புலாம எடுத்துறேன். சாப்பிடு. எப்படி எப்படி செஞ்சுக்கம்மா? ஹலோ ஹலோ மாமா, பாத்ரூம்ல குளிக்கிறார். பாத்ரூம்ல குளிக்காம சமய கட்டியா குளிப்பாங்க. அப்படி சிரிக்காதீங்க, எனக்கு பிடிக்கல. மாமராதா. ஹலோ அங்கிள், அப்பாக்கு 50 ரூபாய் கடன் கொடுத்தீங்களா? ஆமாம்மா. அவரை பத்தி தெரிஞ்சிருந்தா அவருக்கு ஏன் மாமா கடன் கொடுக்குறீங்க? கடனை கொடுக்கலம்மா, குதிரை பந்தயத்துக்கு போறதுக்கு தான் கேட்கறான்னு தெரியும். சரி பரவாயில்ல, 50 ரூபாய் தானே கொடுத்தேன். 50 ரூபாயோ 500 ரூபாயோ பணம் தானே. இந்தாங்க மாமா உங்க பணம். தயவு செஞ்சு இனிமே ஒரு பணம் கொடுக்காதீங்க. உன்ன மாதிரி தைரியசாலியான ஒரு பெண்ணை பெறதுக்கு உன்னை பெத்தவங்க கொடுத்து வச்சிருக்காங்கம்மா. ப்ளீஸ் அப்படி சிரிக்காதீங்கன்னு சொன்னல, அசடு வழி. வர மாமா, வரேன். அப்பா நான் சிரிக்கிறேன், எனக்கு அசடு வழியுதா பாத்தீங்களா? நேற்று வரைக்கும் இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் வழி. அசடா வழியுது.
அசடேதான் அழிச்சிடும். வாங்கோடி மாதிரி இருக்கு. இனிமே அவளை பார்த்தா இப்படிதான் சிரிக்கணும். எப்படி எப்போ அருளானந்தம் டிஐஜிஎம் புலி. என்னடா இந்த பக்கம் ரொம்ப நாளைக்கு கோயம்புத்தூர்லயே விட்டு இருக்கியா? என்னடா பண்ண சொல்ற? இன்னைக்கு ஒரு நாள் தான் பர்மிஷன் கிடைச்சது, பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரவணா மம்மி காசு விட சொல்லு. மம்மி டிஐஜிக்கு வந்திருக்காங்க. ஒரு காஃபி, 2 காஃபி, 3 காஃபி. என்ன போலீஸ் வரையில ஜாலி தானா? மண்ணாங்கட்டி எங்க பார்த்தாலும் போராட்டம். நாங்க அந்த பக்கம் பாக்குறதா இந்த பக்கம் பாக்குறதா டோட்டலா எங்க தலைதாண்டா உருண்டுட்டு இருக்கு. அதான் பூந்து விளாசுறீங்களே. நான் மட்டும் மந்திரியா இருந்தா போராட்ட காலத்துல எந்த கடையிலையும் சோடா பாட்டில விற்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருவேன். வாங்கண்ணா. என்னமா சௌக்கியமா இருக்கியா? பை தி பை அங்கிள், நீங்க பேசாம மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துருங்க. அநேகமா இந்த 6 மாசத்துல ஒரு பெரிய பதவி கிடைக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயே வந்துடுவேன். வெரி குட், வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன் அட்வான்ஸ். தேங்க் யூ. அப்ப நான் புறப்படுறேன். சாப்பிட்டு போடா, ஆபீஸ் வேலை இருக்குடா. சாப்பிடாம போக விட மாட்டேன். இன்னொரு சமயம் வரேன்டா. சரவணா அங்க காப்பாச்சு. எங்க சாப்பிட்டு போனாதான் கோட். வணக்கம். இவங்க எல்லாம் நம்ம கட்சி தொண்டர்கள். வணக்கம். உட்காருங்க ப்ளீஸ். தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு? நம்ம பாரத் கட்சிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நேற்று பீச்சில் நடந்த கூட்டத்துல அடேயப்பா 5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. நான் கூட பேப்பர்ல பார்த்தேன். 150 சீட்டு ஈஸி. அதுக்கு மேல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்போ நான் மறுபடியும் சந்திக்கும் போது உங்களை மந்திரிகளா தான் சந்திப்பேன் நினைக்கிறேன். ஏதோ உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கணும். அப்படி பலிச்சு மந்திரி ஆயிட்டா ஏதோ எங்களால முடிஞ்சதை செய்யறோம். நிச்சயமா செய்யறோம். அதுல பாருங்க, என்னதான் நமக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் நம்ம எடுத்து நிக்கிற உரிமை கட்சிக்கு பணபலம் அதிகம். அவங்களை எடுத்து நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுது. ஆமாண்ணே. நான் எவ்வளவு தரணும்? ஒரு 5 லட்சம் வேணும்னு தலைவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு. ஆனா அதுக்கு உண்டான பலன் பின்னால உங்களுக்கு நிச்சயமா உண்டு. செக் போட்டு கொடுங்க. கொஞ்சம் இருங்க அண்ணே, அதுல பல ப்ராப்ளம்ஸ் வரும். கணக்குல வராத பணத்துல கொடுத்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். நீங்களே பிளாக் மணி கேக்குறீங்க. நாளைக்கு ஜெயிச்சு சட்டசபைக்கு வந்த உடனே கருப்பு பணத்தை ஒழிச்சே தீர்வோன்னு முழங்குவீங்க. முழக்கமெல்லாம் பாமர ஜனங்களுக்கு. உங்க விஷயத்துல முழங்கினா காரியம் நடக்காது. ஏதோ பதவிக்கு வந்த உடனே இதெல்லாம் மறக்காம இருந்தா சரிதான். செக்ரட்டரி கொண்டு வந்து கொடுங்க. எஸ் சார். அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ராஜாராம், ராஜாராம். அப்பா வீட்டுல இல்ல மாமா. யாருன்னு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்த. என்ன மாமா தினம் பாத்துக்கிட்டு இருக்கோம், என்ன அடையாளம் தெரியல. சரவணன் இல்ல நீ? என்ன மூக்க பிடிக்கிற? தாங்கல மாமா. உனக்கு தாங்கல, எனக்கு தாங்குத. சரவணா ஒரு ஹெல்ப் பண்ண. என்ன? ஜாக்பாட்டுக்கு ஒரு 50 ரூபா ஒரு டிக்கெட் எடுக்கணும், அப்புறம் தந்துடுறேன். பணம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க கூடாது. கடா ராஜா தவாரு, நீ மரியாதை கொடு, நான் மரியாதை உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன். மாமா உங்க நிலைமை சரியில்லை. அப்பா வந்தோட பேசிக்கங்க. முதல்ல வெளியில உட்காருங்க. சரவணா, என்னையா வீட்டை விட்டு போச்சோன்ன? இது ஏன் வீடு. இன்னைக்கு வித்தாலும் 7 லட்சத்துக்கு போகும். 7 வருஷத்துக்கு முந்தைய உங்க அப்பா என்ன ஏமாத்தி 70,000க்கு வாங்கிட்டான். என் வீட்டை முதல்ல திருப்பி கொடு, அப்புறம் நான் உனக்கு பணம் தரேன். மாமா நான் சொன்னதை தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பா வந்தோட சொல்லி உங்களுக்கு நிறைய பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன். உங்க அப்பா வர்ற வரைக்கும் ரேஷன் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருப்பானா? இப்ப நீ கொடு, அப்புறம் உங்க அப்பா கிட்ட வாங்கி கொடு. இத பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க ரேஷன் போறதுக்கு இனிமே நாங்க பணம் தர முடியாது. உங்களுக்கு பணம் தர வேண்டான்னு உங்க பொண்ணே சொல்லிருச்சு. நீங்க போயிட்டு வாங்க. தம்பி வீட்டை பார்த்துட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன். நான் பெத்த கழுத
இங்க வந்து எனக்கு காசு கொடுக்க வேணாம்னு சொன்னாளா? ஆமா, அது நல்லதுக்கு தானே மாமா சொல்லிச்சு. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். குதிரை பந்தயம் ஆடுறது தப்பா? நான் 4 வீட்டை வித்து ஆன அனுபவம் எனக்கு உண்டு. இப்பவே போய் அவளை என்ன செய்யறப்பா? என்ன மாமா செய்வீங்க? என்ன செய்வனா செய்யறப்பா? இதே கத்தி எடுத்து ஒரே குத்து. பேசப்படாது. உங்ககிட்ட பணம் இருக்கா? 50 ரூபா கொடு. என்ன பாத்ரூம் வருது, அதெல்லாம் வரப்படாது. பேங்க் கட்டுடும். பாரு, 50 ரூபா நீ கொடுத்தீன்னா தான் உன்னை பாத்ரூமுக்கு விடுவேன். இல்லைன்னா எல்லாமே இங்கதான். Come in, come in. Oh, Radha. Good morning. Take a seat. என்ன ராதா? மிஸ்டர் மதன், யூசுவலா வீட்டு வாடகைக்கு முதல் வாரத்துல நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருவீங்க. இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் அவசர தேவை. இல்லைன்னா நானே வந்து கேட்க மாட்டேன். அப்போ ஒன்றும் சொல்லலையே? நான் பணத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேனே. சாரி மிஸ்டர் மதன், ஒரு ரிக்வெஸ்ட். எங்க அப்பா வந்து பணம் கேட்டா அவருக்கு கொடுக்காதீங்க. எல்லாத்தையும் ரேஸ்லயும் குடியிலையும் விட்டுறாரு. ஓகே ராதா. நான் வரேன் மிஸ்டர் மதன். இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. பதவிக்கு வந்த உடனே இத மறந்துடாதீங்க. நிச்சயமா நாங்க வர போறோம். வந்த உடனே பாருங்க உங்களுக்கு நாங்க என்னென்ன செய்ய போறோம்னு. அந்த பாரத் கட்சி 20-30 இடத்துல கூட வராதுங்க. கரெக்டா சொன்னீங்க. தேர்தல் நிதி கேட்டு அவங்க வந்தாங்க. நான் உள்ள இருந்துட்டு இல்லேன்னு சொன்னேன். நல்ல காரியம் செஞ்சீங்க. அப்போ நாங்க வரட்டுங்களா? வணக்கம். வணக்கம். அவங்க போயிட்டாங்க. சிரிச்சது போதும். மறந்துட்டேன். அப்பா, ஐ லவ் யூ, யூ லவ் மீன்னு இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு. வாங்க போலாம். அது ஒரு மாதிரியான படம். அடல் சொல்லி நீ மத்திர போய் பார்க்கலாம். ஐயோ, நான் தனியா போனா எனக்கு யாரு துணைக்கு வர்றது? இந்த வயசுல உனக்கு துணைக்கு ஆள் வேணுமா? நான் தான் கேக்குறேன். அப்பா பிள்ளை சேர்ந்து பாக்குற படமா இது? நீ மட்டும் போயிட்டு வா. அம்மா, அப்பா இல்லாம நான் என்னைக்கு படத்துக்கு போயிருக்கேன்? ப்ளீஸ். ஆல் ரைட். தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லுவாங்க. போலாம். ஜனகி, நீ வரைய போல? லட்சணம் தான். நீங்க போயிட்டு வாங்க. சாரி. என்னையா வேண்டாம், எழுதி சொல்லி பாரியா. ஐயோ, எப்பா எப்பா எப்பா, என்ன ட்ரெஸ் கழட்டிக்கிட்டே இருக்காங்க. வெக்கமா இல்ல? இதுக்கு எப்படி வைக்கப்படுது? போன வாரம் ஒரு படம் பார்த்தேன். இதை விட செக்ஸ் என்னெல்லாம் காட்டினா தெரியுமா? ஏன்பா என்ன கூட்டிட்டு வரல? உன்னை கூட்டிட்டு வரணும் தான் நினைச்சேன் சரவணா. ஆனா அன்னைக்கு தான் லாஸ்ட் ஷோ. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிற பேச்சா இது? நான் என்ன உங்க அப்பா கிட்ட பேசுறேன்? சும்மாரியா? காலம் கண்டுபிடிச்சு தம்பி விடு. படத்தை பாருங்க. பேசாம இருங்கப்பா, பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பாரு படத்தை பாரு பாரு பாரு. முற்போக்கு கட்சியில இருந்து சில பேர் வந்திருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. எதையாவது கொடுத்தாலும் போமே. செக்ரட்டரி, தேர்தலில் ஜெயிக்க போறது ஒண்ணு பாரத் கட்சி, இல்லைன்னா உரிமை